சரசு சமையல். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் டயட்ல இருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி காலை உணவுகள் தான் நம்ம பார்க்க போறோம். 7 நாள் 7 வகையான காலை உணவு தான் நம்ம பார்க்க போறோங்க. சீரக சம்பா, கோதுமை ரவா, உடைச்ச கோதுமை இதையெல்லாம் வச்சு கூட நமக்கு காலை உணவு இரவு உணவு தயாரிச்சுக்கலாங்க. அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் யோசிச்சு எங்களுக்கான காலை உணவுகள் தயாரிக்கும் போது இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இதையே சாப்பிடணும் அப்படிங்கிறதா இல்லைங்க, ஒரு ஐடியாவுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். இட்லி தோசையே நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இட்லி தோசையும் சாப்பிடுவாங்க. அதிகமா வெள்ளை அரிசி யூஸ் பண்ணி இட்லி தோசைக்கு அரைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி இடையில இடையில நாங்கள் அப்பப்போ எடுத்துக்கிறோங்க. அப்பப்போ எங்கள் வீட்டில் நான் செஞ்ச காலை உணவு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன்னு பார்த்துடலாங்க. உடைச்ச கோதுமையில் தக்காளி சாதம் டைப்பில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு செய்ய போகிறேங்க. அப்புறம் நம்ம ஆரோக்கியத்துக்கு உகந்த ஒரு ஓட்ஸ் ஆம்லெட்டுங்க. இந்த ஓட்ஸ் ஆம்லெட் ரெசிபி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ஓட்ஸில் ஒரு கஞ்சி நல்லா சுவையாக எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேங்க. சாதாரணமாக நம்ம வெண்பொங்கல் அப்படின்னா பச்சரிசி பயன்படுத்தி செய்வோம். இன்றைக்கி நான் சீரக சம்பா குருணையும் பாசிப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறேங்க. அடுத்ததாக ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே டயட்டில் இருக்கவங்க எல்லோரும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு கோதுமை ரவா உப்புமா தாங்க. சாதாரணமாகவே கேழ்வரகு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் ராகி களியும் நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம். இந்த ராகி களி செய்யும் போதும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கடலை சட்னி நல்ல காம்போவாக இருக்கும். அந்த கடலை சட்னியும் எப்படி அரைக்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அப்புறம் நம்மளோட வழக்கமான இட்லி தாங்க. இட்லியும் டயட் ரெசிப்பியில் நமக்கு வந்துடுது. இருந்தாலும் நிறைய இட்லி ரெசிபி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோவில் அதை செக் பண்ணி பாருங்கள். உடைச்ச கோதுமை போட்டு தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், உடைச்ச கோதுமையை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கீறினது சேர்த்திட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் இப்போ சேர்த்துடலாங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கும்போது பெரிய வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நான் பெரிய தக்காளியாக ஒன்று மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 200 கிராம் உடைச்ச கோதுமைக்கு ஒரு தக்காளி போதுமானதுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினாவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். தக்காளி ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா புளிப்பு அதிகமாயிரும். காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலவை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம களைஞ்சி தண்ணியை வடித்து வச்சுருக்க உடைச்ச கோதுமையை சேர்த்துடலாங்க. இந்த உடைச்ச கோதுமைன்னு கேட்டாலே நமக்கு கடையில் கிடைக்குங்க. இப்போ இதை ஒரு பிரட்டி விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாங்க. ஒரு பங்கு உடைச்ச கோதுமைக்கு 2.25 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே இறக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கோத்த மாதிரி இருக்குது. 2 விசிலுமே நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் விட்டேன். பாருங்கள், லைட்டாக தண்ணி கோத்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம சிம்லேயே போட்டு அந்த தண்ணியை நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ மேலால் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. உடைச்ச கோதுமையில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. உடைச்ச கோதுமையெல்லாம் அடிக்கடி எடுத்துக்க சொல்கிறாங்க, அதனால் நம்ம இந்த மாதிரியும் எடுத்துக்கலாங்க. ஒரு சுவையான ஓட்ஸ் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேங்க. ஓட்ஸ் கஞ்சிக்கு தேவையான எல்லாமே இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டால் போதுங்க. இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸு, கூடவே கொஞ்சம் இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்தாச்சுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஓட்ஸ் கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. தேவைக்கு உப்பும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஓட்ஸ் சேர்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஓட்ஸ் சேர்த்து நம்ம அப்படியே வேக வைக்கலாம். இல்லைன்னா ஒரு விசில் வச்சு இறக்குனா போதுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி பிடிச்சி வரும்போது
இப்போ ஒரு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாங்க. இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் எடுத்துக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்துக்குவோம். அப்போ தான் மத்தியானம் வரைக்கும் நமக்கு பசி தாங்குங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கஞ்சி அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம பச்சை தேங்காய் பால் சேர்த்து கூட குடிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றக்கூடாதுங்க. நல்ல சத்தான சுவையான ஓட்ஸ் கஞ்சியும் ரெடிங்க. இப்போ சீரக சம்பா குருணையில் தான் நான் வந்து இன்றைக்கி வெண்பொங்கல் செய்ய போகிறேங்க. குருணை கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஒரு பங்கு அரிசிக்கு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பாசிப்பருப்பு சேர்த்து அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குருணை சேர்த்தா போதுங்க. சீரக சம்பா குருணை அப்படிங்கிறதால சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப ஊற வேண்டியதில்லை. பாசிப்பருப்பு மட்டுமே கொஞ்சம் நேரம் ஊறினா போதுங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி வச்சுட்டு இதிலே கொஞ்சம் நெய், மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. இப்போ இந்த கலவையை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாங்க. இப்போ 3 விசில் வச்சு வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல கரெக்டான பக்குவமாக வந்திருக்குது பாருங்கள். நல்லா குழப்பாக நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. பொங்கல் கலக்கி வைக்கும்போதே நம்ம சீரக மிளகெல்லாம் போட்டு தாளிச்சும் வைக்கலாங்க. நம்ம ஃபைனலாகவும் தாளிக்கலாம். நான் இன்றைக்கி இறக்கி வச்சு தான் தாளிக்கிறேன். கொஞ்சம் நெய்யும் கூடவே தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கிட்டேங்க. சீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. இஞ்சி பச்சை மிளகாயை ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துட்டு இதில் கலந்துட்டா நல்லாயிருக்கும். தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம விருப்பப்பட்டால் இதுலேயுமே மேலால் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த பொங்கலுக்கு சாம்பார் தான் பண்ணியிருந்தேங்க. சீரக சம்பா குருணையில் ருசியான பொங்கல், வெண்பொங்கல் ரெடிங்க. அடுத்ததாக ஆஸ் யூஷுவல் உப்புமா தாங்க. இந்த உப்புமாவை கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன், அவ்வளோதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து தாளிச்சிட்டு இப்போ வந்து கேரட் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த கலவை வதங்கிறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து கேரட், பீன்ஸு, பட்டாணி எல்லாத்துலேயுமே சேர்ப்பேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெஜிடபிள் சேர்க்குறது பிடிக்கும். இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவாவும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். உப்புமாவுக்கு தாளிக்க கடலெண்ணெய் மட்டுமே சேர்த்துங்க. அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரவா வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் இதிலையே சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை சிம்லேயே போட்டு நல்லா வதக்கிட்டு செஞ்சால் நல்லா பதமாக இருக்கும். அதே மாதிரி 1 பங்குக்கு 2.5 அளவுக்கு தண்ணி வச்சா போதுமானதுங்க. நம்ம இந்த மாதிரி ரவையையும் வறுத்துட்டு பண்ணும்போது நம்ம வெந்நீர் ஊற்றி தான் கொதிக்க விடணுங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சால் நல்லா உதிராக நல்லா வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். நல்ல உதிரான பொலன்னு இந்த மாதிரி கோதுமை ரவா உப்புமா ரெடிங்க. இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தயிர் தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. ஒரு சிலர் வந்து சர்க்கரை, வாழைப்பழமும் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக வெந்நீர் கொதிக்கும் போது கோதுமை ரவாவை போட்டும் கிளறலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் உதிராக நல்லா வருங்க. அடுத்ததாக ராகி களிங்க. இந்த ராகி களி எப்படி செய்கிறது அப்படிங்கிற லிங்க்கு நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் பாருங்கள். ராகி மாவை கரைச்சி ஊற்றி தான் நான் வந்து களி கிளறினேங்க. இந்த ராகி களிக்கு கடலை சட்னி, அதாவது வேர்க்கடலை சட்னி தான் நல்லா மேட்ச் ஆகுங்க. வேர்க்கடலை சட்னிக்கு வறுத்த வேர்க்கடலை, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், உப்பு, தேவைக்கு கொஞ்சமாக புளி, கொஞ்சம் வெல்லம் ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு களியில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் கொஞ்சம் கெட்டி சட்னியும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ராகி களியெல்லாம் நல்லா தண்ணி கொதிக்கும்போது கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா கட்டி பிடிக்காமல் வருங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுங்க இந்த கேழ்வரகு களி. இந்த மாதிரி கேழ்வரகு களிக்கு இந்த மாதிரி தண்ணியாட்டம் சட்னி அரைச்சி தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ருசி அபாரமாக இருக்குங்க. அது காலை உணவுக்கே இந்த மாதிரி நாங்கள் களி கிளறிக்குவோம். மத்தியானம் மீதி இருந்துச்சுன்னா மறுபடியும் ரைஸ் வச்சுட்டு கூட கொஞ்சம் தயிருக்கு இதை வச்சுருவோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே களி பிடிக்கும், அடிக்கடி செய்வோங்க.
நம்ம நாட்டின் சிறந்த உணவே இட்லி தாங்க. இட்லி இல்லாத டயட் ரெசிபியாங்க. இந்த இட்லி என்ன அளவில் நம்ம செஞ்சால் எப்படி நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிற வீடியோ நிறைய என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் 7வது ரெசிபியாக இந்த ஓட்ஸ் ஆம்லெட்டுங்க. இந்த ஓட்ஸ் ஆம்லெட் ரெசிபியை இப்போ சமீபத்தில் தான் போஸ்ட் பண்ணேன், நீங்கள் என்னோடய வீடியோவில் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இப்போ இந்த சம்மர் சீசனில் வெந்தயம் தேங்காய் பால் கஞ்சி கூட எடுத்துக்கலாங்க. உடம்பு குளிர்ச்சி செய்யக்கூடிய கம்மஞ்சோறு அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கலாங்க. அதுவுமே சரசு சமையல் சேனலில் இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி முன்னாடியும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டயட் ரெசிபி அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. சிறுதானியத்தில் செய்யலாம், அவல் வச்சு செய்யலாம், சிகப்பு அவல் வெள்ளை அவல் எதில் வேணாலும் செய்யலாம், சோளத்தில் செய்யலாம், கோதுமை மாவில் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ கோதுமை மாவு தான் கரைச்சி வச்சுருக்கேங்க. அடுத்து தேங்காய் சட்னி கூட அரைச்சி வச்சுருக்கேன். கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் தக்காளி கடைஞ்சிருவோம். இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்துக்கு நிறைய இப்போ ஆர்கானிக் ரைஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி அரிசியில் எல்லாமே நம்ம இட்லி தோசை செஞ்சு சாப்பிடலாம். ஏராளமாக நம்ம சுற்றி ஆரோக்கியமான உணவுகள்லாம் இருக்குது. நம்ம அதை தேர்வு செஞ்சு நம்ம உடலுக்கு உகந்ததாக நம்ம எடுத்துக்கணுங்க. இன்னைக்கு நான் கொடுத்தது ஒரு சிலது மட்டுமே நான் கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.